நாங்கள் சிட்டிட 4வது வீக் கிங்டம் அனிமேலியா அங்கால கோடேட்டா இது ரெண்டும் சம்மந்தப்பட்ட இதுக்குரிய டிஸ்கஷனை கொஞ்சம் பார்ப்போம். சாரி, கொஞ்சம் இந்த முறை வீடியோ வரது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதலாவது கேள்வியை பாருங்கள். இது நாங்கள் டிரெக்டாக போகலாம். பின்வருவனவற்றுள் அனிமேலியா ராச்சியத்தின் கொஞ்சம் நேரம் அப்படியே பின்வருவனவற்றுள் அனிமேலியா ராச்சியத்தின் சிறப்பான அம்சம் அல்லாதது எது? சரியா பிள்ளைகள்? முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்கலம். அவங்களுக்கு தெரியும், கிங்டம் அனிமேலியாவில் எல்லாமே பல்கலம் தான். ரெண்டாவது வந்து தட்போசணிகள். கிங்டம் அனிமேலியாவில் இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் வந்து தட்போசணியாக இருக்காது. ஸோ இது வந்து பிழையான ஒரு ஆன்சர். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூக்கரியோட்டிக் கலங்கள், அது உங்களுக்கு தெரியும், யூக்கரியோட்டிக் கலங்கள். நாலாவது வந்து இலிங்க முறை இனப்பெருக்கம். சரியா? இதை நீங்கள் யோசிக்கணும். என்னென்னு சொன்னால் அனிமேலியா ராச்சியத்தில் பிள்ளைகள், இப்போ நான் வந்து இந்த அனிமேலியாவில் மொத்தம் உங்களுக்கு எத்தனை கணங்கள் இருக்குன்னு சொன்னால் நைடேரியா, அங்கே வந்து பிளத்தியல் மெண்டஸ், நெமட்டோடா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா, எக்கைனோடோமேட்டா. அப்போ 1 2 3 4 5 6 7 பைலம் வந்து உங்களுக்கு இருக்குது. 7 கணங்கள் வந்து காணப்படுது. இப்போ நான் வந்து இந்த ஒட்டுமொத்தமான டைவர்சிட்டியையும் ஈஸியாக உங்களுக்கு விளங்கணுமென்றதுக்காக சமச்சீர், உடலமைப்பு, சுவாச தொகுதி, சுற்றோட்ட தொகுதி, அடுத்தது வந்து கழிவகற்றும் தொகுதி, இனப்பெருக்கும் தொகுதி, சமீபாட்டு தொகுதி, சரியா பிள்ளைகள்? அடுத்தது வந்து சில முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ், சரியா, முக்கியமான இயல்புகள். இது அவ்வளோத்துக்குள்ளேயுமே உங்களுக்கு கொண்டு வரையலாம். ஆனால் வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு அடிக்கடி கேட்குற வினாக்கள் என்ன மாதிரி நான் வந்து கீ ஃபீச்சர்ஸ் என்று சொல்லி போட்டு அதில் சிறப்பியல்புகளை வச்சுக்கொண்டு காணப்படுறேன். சரியா பிள்ளைகள்? இப்போ முதலாவது பாருங்கள் பிள்ளைகள். முதலாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலிங்க முறை இனப்பெருக்கம். இப்போ நாங்கள் இனப்பெருக்க கட்டமைப்பை நாங்கள் எடுத்தோம்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கூர்ப்பு அடிப்படையில் ஒரு ஓர்டருக்கு வருவோம். சரியா? கூர்ப்பு அடிப்படையில் ஒரு ஓர்டருக்கு வந்தோம்னு சொன்னால் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளத்தியல் மெண்டஸ். சரியா? முதலாவது பாருங்கள், ஒரு கூர்ப்பு அடிப்படையில் ஓர்டருக்கு வந்தோம்னு சொன்னால் முதலாவது வந்து உங்களுக்கு வரப்போகிறது பிளத்தியல் மெண்டஸ். சரி, முதலாவது வந்து நைடேரியாவுக்கு பிறகு பிளத்தியல் மெண்டஸுக்கு பிறகு நெமட்டோடாவுக்கு பிறகு அனலிடாவுக்கு பிறகு ஆத்ரோபோடா, சரி மொலஸ்காக்கு பிறகு ஆத்ரோபோடாவுக்கு பிறகு எக்கைனோடோமேட்டா. கோடேட்டான்றது அது தனியான ஒரு சாப்டர். சரியா பிள்ளை? இந்த ஓர்டரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இது வந்து பாடமாக்கணும். அப்போ டைவர்சிட்டியில் இந்த ஓர்டர் பாடமாக்குறது உங்களுக்கு முதலாவது டாஸ்க். சரியா? இந்த ஓர்டரை பாடமாக்கிப்போம். இந்த ஓர்டர் வந்து பாடமாக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நாங்கள் எடுப்போம். இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், சரியா, உங்களுக்கு தெரியும், இந்த முதலாவது நைடேரியாவில் எனக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் இலிங்க முறையும் இருக்க போகுது, இலிங்க மில் முறையும் இருக்க போகுது. சரியா? இலிங்க முறையும் இருக்க போகுது, இலிங்க முறை ப்ளஸ் இலிங்க மேல்முறையும் இருக்க போகுது. அதே மாதிரி பிளத்தியல் மெண்டஸ்லையும் உங்களுக்கு வந்து இலிங்க முறையும் இருக்க போகுது, இலிங்க மில் முறையும் இருக்க போகுது. சரியா பிள்ளை? இந்த நெமட்டோடாவிலிருந்து இலிங்க முறை, அனலிடா இலிங்க முறை, மொலஸ்கா இலிங்க முறை, இப்படி இது ஒரு வாழை ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன வரப்போகுது? இலிங்க முறையாக வரப்போகுது. இது முதலாவது பாயிண்ட், அதாவது இனப்பெருக்கத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சரியா பிள்ளைகள்? அடுத்த பாயிண்ட் என்னென்னு சொன்னால், இப்போ கருக்கட்டல் வந்து அகக்கருக்கட்டலா புறக்கருக்கட்டலா? சரியா பிள்ளைகள்? இந்த இதில் நான் எழுதி வச்சுருக்கேன். சரியா? கருக்கட்டல் வந்து அகக்கருக்கட்டலா புறக்கருக்கட்டலா? அதில் முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இலிங்க முறை இனப்பெருக்கம். சரியா பிள்ளைகள்? அதில் வந்து நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து அகக்கருக்கட்டல், அடுத்தது வந்து புறக்கருக்கட்டல். இப்போ புறக்கருக்கட்டல் எப்போ ஒன்று வந்து புறக்கருக்கட்டலை காட்டும் என்று சொன்னால், எங்களுக்கு வந்து நீர் வந்து அதுக்கு கிடைக்கக்குள்ள. சரியா பிள்ளைகள்? நீர் வந்து கிடைக்கக்குள்ள அது என்னது செய்யும் என்று சொன்னால் புறக்கருக்கட்டலை காட்டும். சரியா? நீர் இல்லாத சூழலில் வாழக்குள்ள அது வந்து அகக்கருக்கட்டலை காட்டும். சரியா பிள்ளைகள்? இதுதான் பேசிக்கான விஷயம். இப்போ நீர் மிக அதிகமாக, நீர் என்று சொல்லக்குள்ள என்னன்னு சொன்னால் தூய நீர், சரியா, நன்னீர். இப்போ நீர் எங்களுக்கு நல்லா கிடைக்கிற சூழலில் வாழ்கிறாக்கள் யாருன்னு கேட்டால் அனலிடா, மொலஸ்கா.
சரியா? முதலாவது பாருங்கள், பிளத்தியல் மெந்தஸுக்கு நான் கதைக்கலை. சரியா? பிளத்தியல் மெந்தஸ் நான் கதைக்கலை. சரி, என்ன முதலாவது நைடேரியாவில் மெயினாகவே இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். சரியா பிள்ளைகள்? அது நாங்கள் பாடமாக்கணும். அரும்புதல் என்ற ஒரு விஷயம் நீங்கள் பாடமாக்கி கொள்ளுங்க. சரியா? ரெண்டாவது வந்து பிளத்தியல் மெந்தஸ், அதில் இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் இருக்குது, இலிங்க முறை இனப்பெருக்கம் இருக்குது. சரியா பிள்ளைகள்? மூணாவது வந்து நெமட்டோடா, மொலஸ்கா, அனலிடா, ஆத்ரோபோடா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனலிடா மண்புழுக்கள் எல்லாம் ஈரலி பண்ண பகுதியில் வாழ்றது. மொலஸ்காலாம் ஈரலி பண்ண பகுதியில் வாழ்றது. ஆத்ரோபோடா பாருங்கள், ஆத்ரோபோடா சிலந்திகள், பிறகு வந்து சில பூச்சிகள், இதுகள் எல்லாமே மெயினாக மிக அதிகமான ஆத்ரோபோடா அங்கிகள் எங்கே வாழும்? மிக அதிகமான தான் பார்க்கணும். மிக அதிகமான ஆத்ரோபோடா அங்கிகள் எங்கே வாழும்? காஞ்ச வறட்சியான பகுதியெல்லாம் வாழும். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் அதுகளுக்கு வந்து புறக்கருக்கடல் வந்து செய்யலாம். ஏன்னா புறக்கருக்கடல் செஞ்சு அது பிள்ளைக்க போகிறல. அப்போ என்ன செய்யணும்? அந்த இடத்துல எங்களுக்கு வந்து அகக்கருக்கட்டல் வேணும். சரியா? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா பிள்ளைகள்? எங்களுக்கு வந்து அகக்கருக்கட்டல். அடுத்தது வந்து அனலிடால கட்டுச்சேதம் காணப்படும். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சரி. இவ்வளோ தான் உங்களுக்கு என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இனப்பெருக்க தொகுதியில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நாங்கள் பிறகு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? இப்போ முதலாவதுக்கு 4வது வந்து சரி, அங்கே வந்து கள ஒழுங்கமைப்பு எங்களுக்கு யூக்கரியோட்டா, அதுவும் வந்து ஒரு சிறப்பான அம்சம் தான். அப்போ அதுவும் வந்து சரி. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு இதுக்கு 2வது ஆன்சர். சரியா பிள்ளைகள்? 2வது கேள்வியை பாருங்கள். நைடேரியன்களில் பொலிப் மற்றும் மெதுசா இடையிலான பிரதான கட்டமைப்பு வேறுபாடுகள் என்ன கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி. இப்போ நாங்கள் பொலிப் எடுத்தோம்னு சொன்னால் அந்த பொலிப்பென்றாலே எங்களுக்கு விளங்கணும் உருளை வடிவம். ஏன்னா பொலிப்புக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து உருளை. சரியா? பொலிப் வந்து ஒரு லத்தீன் பேர். சரியா பிள்ளை? அங்கே வந்து மெதுசா வந்து தட்டையானது. மெதுசா வந்து தட்டையானது. சரியா பிள்ளை? இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கள். பொலிப் சுயாதீனவாளிகள், மெதுசா நிலையானவை. இப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைடேரியன்களில் தன்னோட வாழ்க்கை வட்டத்தில் சிலது வந்து மெதுசாவை மட்டும் கொண்டு காணப்படும். சரியா பிள்ளைகள்? மெதுசாவை மட்டும் கொண்டு காணப்படும். சிலது வந்து பொலிப்புகளை கொண்டு காணப்படும். மெதுசாக்கள் வந்து சுயாதீனவாளிகள். மெதுசாக்கள் வந்து சுயாதீனவாளிகள். பொலிப் வந்து நிலையானது. சரியா பிள்ளைகள்? இது வந்து சிலாங்கிகள் வந்து அதாவது பொலிப்பை மட்டும் கொண்டு காணப்படும் தன்னோட வாழ்க்கை வட்டத்தில். சிலது வந்து மெதுசாக கொண்டு காணப்படும். சிலது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து ரெண்டையுமே கொண்டு காணப்படும். அடுத்தது விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், இப்போ இதில் வந்து 2 இனப்பெருக்கம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வகையான இனப்பெருக்கம் இருக்குது. முதலாவது வந்து இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம். இலிங்க மீள்முறை இனப்பெருக்கம். அடுத்தது வந்து இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க மீள்முறை இனப்பெருக்கத்தை நாங்கள் அரும்புதல் என்று சொல்லுவோம். சரியா? அரும்புதல் என்ற மூலமாக இலிங்க மேல்முறை இனப்பெருக்கம் நடக்க போகுது. அங்கே வந்து எங்களுக்கு வந்து இலிங்க முறை இனப்பெருக்கம் எனக்கு வந்து புறக்கருக்கட்டல். சரியா பிள்ளைகள்? புறக்கருக்கட்டல் இதன் மூலம் நடக்க போகுது. சரியா? இதை விட வித்தியாசமாக இந்த இந்த நைஜீரியன்களில் எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து பரிச கொம்புகள் காணப்படும். எல்லாத்துலேயுமே பரிச கொம்புகள் காணப்படும். பரிச கொம்புகளில் வந்து அலன்மொட்டு சிறப்பைகள் காணப்படும். இதெல்லாம் தான் உங்களுக்கு நைடேரியனில் தெரிய வேண்டிய விஷயம். இப்போ முதலாவது கேள்வி பாருங்கள். போலிப் சுயாதீனவாளிகள், மெதுசா நிலையானவை. இது மாறி வரணும். மெதுசா தான் சுயாதீனவாளிகள், போலிப் நிலையானவைன்னு வரணும். அடுத்தது பாருங்கள். மெதுசா அலன்மொட்டு சிறப்பைகளை கொண்டது, ஆனால் போலிப் கொண்டுள்ளது. மெதுசா அலன்மொட்டு சிறப்பைகளை கொண்டது அல்ல, ஆனால் போலிப் கொண்டுள்ளது. இது வந்து பிள்ளை. ரெண்டிலையுமே அலன்மொட்டு சிறப்பைகள் காணப்படும். போலிப் உருளை வடிவமானது, மெதுசா தட்டையான சுயாதீனவாளி. இது வந்து சரி. போலிப் அலன்மொட்டு சிறப்பினை கொண்டதில்லை, மெதுசா கொண்டுள்ளது. இது வந்து பிள்ளை. ஏன்னா ரெண்டிலையுமே அலன்மொட்டு சிறப்பை வந்து காணப்படும். போலிப் முழுமையான உணவு கால்வாய் தொகுதியினை கொண்டுள்ளது. அங்கே வந்து மெதுசா கொண்டதில்லை. இப்போ உணவு கால்வாய் தொகுதி பற்றி நாங்கள் பார்க்கக்குள்ள, இப்போ சமீபாட்டு தொகுதியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்ன பிள்ளைகள், அந்த கூர்ப்புப்படி எடுங்க. சரியா? கூர்ப்புப்படி முதலாவது என்ன வரும்? முதலாவது வந்து நைடேரியன்கள். ரெண்டாவது வந்து அந்த இதுபடியே போகிறேனே. முதலாவது வந்து நைடேரியன்கள், ரெண்டாவது வந்து பிளத்தியல் மெந்தஸ், மூணாவது வந்து நெமட்டோடா, நாலாவது வந்து அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா, கைனோடர்மேட்டா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
முழுமையான உணவு கால்வாய் தொகுதின்னு சொல்கிறது என்னென்னா வாயும் குதமும் இருக்கிறத. சரியா? வாயும் வாய் ப்ளஸ் குதம் இது ரெண்டும் இருக்கிறத நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா முழுமையான உணவு கால்வாய் தொகுதி. சரியா பிள்ளைகள்? இது வந்து நைடேரியாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நைடேரியாவில் இல்லை. அதாவது வாய் இருக்கு குதம் இல்லை. சரியா பிள்ளைகள்? வாய் இருக்கு குதம் இல்லை. சரியா? அதே மாதிரி இதை பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது வந்து நீங்கள் பிளத்தியல் மெந்தஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நைடேரியா பிளத்தியல் மெந்தஸ்லையும் என்னது எங்களுக்கு முழுமையான உணவு கால்வாய் தொகுதி இல்லை. அதுலேயும் வந்து என்னென்னு சொன்னால் வாய் இருக்குது குதம் இல்லை. சரியா பிள்ளை? அடுத்தது வந்து நெமட்டோடாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெமட்டோடாவில் எங்களுக்கு வந்து முழுமையான உணவு கால்வாய் தொகுதி வரும். அதாவது வந்து வாயும் இருக்குது குதமும் இருக்குது. சரியா பிள்ளைகள்? வாயும் இருக்குது குதமும் இருக்குது. அப்போ நெமட்டோடாவில் வாயும் இருக்குது குதமும் இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனலிடா இதுலேயுமே வாயும் இருக்குது குதமும் இருக்குது. பிறகு வந்து ஆத்ரோபோடா வாய் இருக்குது குதம் இருக்குது. மொலஸ்கா வாய் இருக்குது குதம் இருக்குது. பிறகு வந்து எக்கைனோடோமேட்டா வாய் இருக்குது குதம் இருக்குது. இப்படியே போகுது. சரியா பிள்ளை? இந்த கிராஃப் வேணுமென்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். சரியா? இந்த இருக்குது இப்படியே வரப்போகுது. சரியா பிள்ளை? அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலிப்போ மெதுசாவோ ரெண்டுலேயுமே என்னது முழுமையான உணவு கால்வாய் தொகுதி இதில் காணப்படுவதில்லை. ஸோ இது வந்து பிள்ளை. சரியா பிள்ளை? அடுத்த மூணாவது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் பிளத்தியல் மெந்தஸின் தனித்துவமான அம்சம் என்ன? சரியா? முப்படை கொண்ட துண்டாக்கப்பட்ட உடல் அமைப்பு. இப்போ இந்த 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 இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் உடல் கட்டமைப்பை பற்றி பார்ப்போம். சரியா பிள்ளை? உடல் கட்டமைப்பை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கூர்ப்போடு இருக்குது தானே நைடேரியா, பிளத்தியல் மெந்தஸ், நெமட்டோடா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா, எக்கைனோடோமேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முதலாவது நைடேரியாக்களில் மட்டும்தான் 2 படை கண்ட உடல் வந்து காணப்படும். சரியா? பிளத்தியல் வந்து நைடேரியாவில் இருந்து வர எல்லாருக்குமே எங்களுக்கு என்ன காணப்படும்னா முப்படை கொண்ட உடல் அமைப்பு வந்து காணப்படும். சரியா பிள்ளைகள்? அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் தலையாக செயல். நாங்கள் உடல் கட்டமைப்பை நாங்கள் எத்தனாவது கேள்வி இது வந்து மூணாவது கேள்வி. சரியா? உடல் கட்டமைப்பை நாங்கள் 3 விஷயத்தில் பார்க்குறோம். சரியா? முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் படைகள். அதில் வந்து நைடேரியா மட்டும் 2 படை. சரியா? நைடேரியாவுக்கு பிறகு வர எல்லாமே அதாவது வந்து பிளத்தியல் மெந்தஸ். சரியா? அங்கே வந்து நெமட்டோடா, அங்கே வந்து அனலிடா, அங்கே வந்து ஆத்ரோபோடா, அங்கே வந்து மொலஸ்கா. இது எல்லாமே முப்படை. சரியா? அடுத்தது வந்து 2வது விஷயம் தலையாக செயல். பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நைடேரியாவில் இல்லை. சரியா? அங்கே வந்து பிளத்தியல் மெந்தஸில் தலையாக செயல் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெமட்டோடாவில் இருக்குது. அதாவது போலியான தலையாக செயல். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனலிடாவில் தெளிவான தலை இருக்குது. சரியா பிள்ளைகள்? அனலிடாவில் தெளிவான தலை காணப்படும். அங்கே வந்து மொலஸ்கா அதுலேயும் இருக்குது. அடுத்தது வந்து ஆத்ரோபோடா அதுலேயும் வந்து இருக்குது. எக்கைனோடோமேட்டால இல்லை. சரியா? அது எனக்கு இந்த இது தேவையில்லை. சரியா பிள்ளைகள்? அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்படை கொண்ட துண்டாக்கப்பட்ட உடலமைப்பு வந்து சரியா? ஆனால் பிளத்தியல் மெந்தஸுக்கு தனித்துவமான இயல்பு இல்லைன்னு நாங்கள் பார்ப்போம். 2வது விஷயம் பாருங்கள், இருபக்க சமச்சீர் கொண்ட போலியான தலையாக செயல்ன்றது பிளத்தியல் மெந்தஸில் தலையே இருக்கிறது இல்லை. உடற்குழியற்றது இது வந்து சரி. பிளத்தியல் மெந்தஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டை புழுக்கள்னு சொல்லுவோம். தட்டை புழுக்கள் அதில் வந்து உடற்குழி வந்து இல்லை. சரியா? இது வந்து இதுக்கு சிறப்பான ஒரு இயல்பு. சரியா பிள்ளைகள்? இப்போ முப்படை கொண்ட துண்டாக்கப்பட்ட உடலமைப்புன்னு சொல்லக்குள்ள அது வந்து இதுக்கு மட்டும் இல்லை. சரியா? துண்டுபலலையும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துருவோம். சரியா? துண்டுபலலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இதில் பாருங்கள் எங்களுக்கு வந்து அனலிடாலையும் சரியா அனலிடாலையும் ஆத்ரோபோடாலையும் துண்டுபலல் இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உடலில் 3வது விஷயம்.
சரியா? அந்த உடலில் 3வது விஷயம் என்ன? துண்டுபடுதல். யார் யாரில் இருக்குது? அனலிடா, அடுத்தது வந்து ஆத்ரோபோடா. சரியா பிள்ளைகள்? இது ரெண்டுமே எங்களுக்கு துண்டுபடலில் இருக்குது. சரியா பிள்ளைகள்? அப்போ முதலாவது வந்து பிள்ளை. அங்கெல்லாம் வந்து உடற்குழியாற்றது ஓகே, புறக்கருக்கட்டை. சரியா? நான் இனப்பெருக்கம் உங்களுக்கு சொன்னேன், இனப்பெருக்கத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இனப்பெருக்கத்தை நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் எல்லாமே இலிங்கம் இல்லை இலிங்க, அதாவது இலிங்க முறையையும் இலிங்க மேல்முறையையும் காட்டும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து பிளத்தியல் மெந்தஸ் நைடேரியாவில் லிங்க முறையும் இருக்குது, இலிங்க மேல்முறையும் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பிளத்தியல் மெந்தஸை பார்த்தோம்னு சொன்னால் இலிங்க முறையும் இருக்குது, இலிங்க மேல்முறையும் இருக்குது, புறக்கருக்கட்டல் ரெண்டுமே சரி. ஆனால் தனித்துவமான அம்சம் என்ன பிள்ளை? சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்கள், இடப்பெயர்ச்சிக்காக சிலிர்முட்கள் இருப்பது. அதாவது பரப்பாத மூலைகள், சிலிர்முட்கள், அதை நான் வந்து கீ ஃபீச்சர்ஸில் போட்டிருக்கேன். சரியா பிள்ளைகள்? இந்த கீ ஃபீச்சர்ஸ் அதில் வந்து கட்டுச்சேனம். சரியா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுச்சேனம், பரப்பாத முலைகள், சிலிர்முட்கள், உறிஞ்சிகள் இதெல்லாம் இருக்கிற யாருலன்னு கேட்டால் அனலிடாவில். இது வந்து பிள்ளை. ஆன்சர் வந்து முதலாவது, ஆன்சர் வந்து 3வது. இதுவும் பிள்ளை. சரியா பிள்ளைகள்? அங்கே 4வது கேள்வியை பாருங்கள். பிளத்தியல் மெந்தஸில் உள்ள முதற் கழுநீரகங்களின் பிரதான தொழிற்பாடு என்ன? சரியா பிள்ளைகள்? இப்போ வந்து நாங்கள் கழிவகற்றும் தொகுதியை பற்றி பார்ப்போம். சரியா? கழிவகற்றும் தொகுதியில் இப்போ நாங்கள் கழிநீரகங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்ன பிள்ளைகள், முதலாக பாருங்கள், இங்கே வந்து நைடேரியன், பிறகு வந்து பிளத்தியல் மெந்தஸ், பிறகு வந்து நெமட்டோடா, பிறகு வந்து அனலிடா, பிறகு வந்து ஆத்ரோபோடா, பிறகு வந்து மொலஸ்கா. மாறி வரணுமே, மொலஸ்கா ஆத்ரோபோடான்னு வரணும். மொலஸ்கா, அடுத்தது வந்து ஆத்ரோபோடா, அடுத்தது வந்து அனலிடா, இது எக்கைனோடோமேட்டா. சரியா பிள்ளை? இதில் நைடேரியன்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கழுநீரகம் வந்து எளிய பரவல், அதாவது கழுநீரகம் இல்லைன்ற மாதிரி அர்த்தம். பிளத்தியல் மெந்திஸில் கழுநீரகம், நெமட்டோடால நீள்பக்க கழித்தற்கான்கள். இது எப்படி டெவலப் ஆகிட்டு போகுதுன்னு பாருங்கள். நீள்பக்க கழித்தற்கான்கள். அனலிடாவில் வந்து அணுக்கழுநீரகம், மொலஸ்காலையும் அணுக்கழுநீரகம். ஆனால் இந்த அணுக்கழுநீரகம் வந்து சிறுநீரகத்தை ஒத்தது. சரியா பிள்ளைகள்? இந்த அணுக்கழுநீரகம் வந்து சிறுநீரகத்தை ஒத்தது. அடுத்தது வந்து ஆத்ரோபோடா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மட்டும் மல்பீஜியன் சிறுகுழாய்கள், இதில் வந்து கழுநீரகம் இல்லை. இதுதான் பேசிக்கான விஷயம். இப்போ உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், உங்களுக்கு கழுநீரகம், அதாவது கழித்தலங்கம் என்னத்துக்கு தேவை? எங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேறி நீரை வந்து வெளியேற்றுறது. நீரை வெளியேற்ற பிரதானமான நோக்கம் என்ன? பிரசாரண சமநிலை பேணுதல். சரிதானே பிள்ளைகளுக்கு? குருதி சுற்றோட்டத்தை பேணுதல் வராது. விசிறிகளை பயன்படுத்தி நகர்தல் அதெல்லாம் இல்லை. நம்ம கழிவை வெளியேற்றி அங்கி போகிறண்டு இல்லை, வாய்ப்பரிமாற்றம் இல்லை, சமீபட்ட நோதியங்களை சுரத்தல் இல்லை. அப்போ மிக பொருத்தமான ஆன்சர் 3வது. 5வது பாருங்கள், மூட்டுக்கால்கள் மற்றும் கைட்டினாலான புறவன்கோட்டினை கொண்ட கணம் பின்வருவனவற்றுள் எது? இது வந்து டிரெக்டாக தெரியும். மூட்டுக்கால்கள் என்றால் என்ன? ஆத்ரோபோடா தான். சரியா? மூட்டுக்கால்கள், அதாவது கால்களில் ஜாயிண்ட் இருக்கிறது. சரியா பிள்ளைகள்? கைட்டினாலான புறவன்கோடு அதுவுமே எங்களுக்கு வந்து ஆத்ரோபோடா தான். 6வது கேள்வியை பார்ப்போம். எக்கைனோடர்ம்களின் காணப்படும் நீர் சுற்றுட தொகுதியின் பயன்பாடு பின்வருவனவற்றுள் எது? சரியா? இதில் வந்து எக்கைனோடர்மேட்டால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தொகுதி ஒன்று இருக்குது. 6வது கேள்வி, வித்தியாசமான தொகுதி ஒன்று இருக்குது. அதை நாங்கள் சொல்லுவோம் நீர் சுற்றோட தொகுதின்னு சொல்லி. சரியா பிள்ளை? எக்கைனோடர்மில் வந்து எங்களுக்கு வந்து கழிவாற்றும் தொகுதி இல்லை. சரியா? என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நீர் சுற்றோட்டும் தொகுதி என்ன செய்யணும்னா தண்ணியை வந்து சரியா? தண்ணியை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியேற்றும். தண்ணியை வந்து வெளியேற்றினா என்ன நடக்கும்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி வந்து நடக்க போகுது.
அடுத்தது வந்து நீரை அப்படியே உள்ளுக்கு எடுப்பதன் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே அந்த நீலத்திமிங்கலம் எல்லாமே தண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கும் தண்ணியோட சேர்த்து என்ன செய்யுமேல மீனும் குட்டி குட்டி மீனும் போகும். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரியா. அதே மாதிரி ஒரு செட்டப் தான் நீங்கள். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 3வது. முதல்ல பாருங்கள் குருதி சுற்றோடம் வராது சரியா. குருதி அங்கே இல்லை, சுவாசம் இல்லை, நரம்பு தொகுதி நியம்பாக்கம் எல்லாம் பொருத்தமில்லாத ஆன்சர்ஸ். கழிவுகள் வெளியேற்றம், கழிவுகள் வந்து டிரெக்டாக தான் போகும். உணவு நீர் சுற்றுற தொகுதிக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. 7வது கேள்வி பாருங்கள் பிளத்தியல் மெந்துசுடன் ஒப்பிடுகையில் நெமட்டோடாவின் சிறப்பம்சம் பின்வருவனவற்றுள் எது? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெமட்டோடா ஆராய்ச்சி அமைச்சர் எங்களுக்கு இருக்கிறது இதில் கேட்டால் நைடேரியன்களில் மட்டும்தான் எங்களுக்கு ஆராய்ச்சி அமைச்சர் இருக்கிறது வந்து எக்கைனோடோமேட்டால் சரியா பிள்ளைகள். எக்கைனோடோமேட்டாலையுமே நைடேரியன்களையும் தான் எங்களுக்கு வந்து ஆராய்ச்சி அமைச்சர் காணப்பட போகுது. அப்போ இது வந்து பிள்ளை உண்மையான உடற்குழி வந்து பிளத்தியல் மெந்தஸில் இருக்குது சரியா. நெமட்டோடாவில் வந்து உண்மையான உடற்குழி வந்து இருக்குது, பிளத்தியல் மெந்தஸில் வந்து இல்லை சரியா. அப்போ நெமட்டோடாவில் இருக்குது, பிளத்தியல் மெந்தஸில் இல்லை சரியா. நெமட்டோடாவில் இருக்குது, பிளத்தியல் மெந்தஸில் இல்லை. இருபக்க சமச்சீரான போலியான உடற்குழி இது வந்து சரியா. என்னது பிளத்தியல் மெந்தஸ் வந்து இருபக்க சமச்சீர், நெமட்டோடா வந்து இருபக்க சமச்சீர் இல்லை. அங்கே வந்து நெமட்டோடா இருபக்க சமச்சீர் தான், ஆனால் வந்து போலியான உடற்குழி இல்லை, அது வந்து உண்மையான உடற்குழி சரியா. அப்போ 3வதும் வரலாம். முழுமையான சமன்பாட்டு தொகுதி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமன்பாட்டு தொகுதி வந்து எங்களுக்கு வந்து முழுமையான சமன்பாட்டு தொகுதி நெமட்டோடாவில் இருக்குது சரியா பிள்ளைகள். நெமட்டோடாவில் முழுமையான சமன்பாட்டு தொகுதி இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஒட்டுண்ணி இயல்பு 5வது சரியா பிள்ளைகள். நெமட்டோடா முழுமையான சமன்பாட்டு தொகுதியும் எங்களுக்கு வந்து நெமட்டோடாவில் இருக்க போகுது சரியா பிள்ளைகள். ஒட்டுண்ணி இயல்பும் எங்களுக்கு எதில் காணப்படும்? நெமட்டோடா தான் ஒட்டுண்ணி இயல்பையும் காட்டும் சரியா பிள்ளைகள். அப்போ இதற்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து 2வது 3வது இந்த 2 3 4 5 அவ்வளோமே வரணும் சரியா பிள்ளைகள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வதுல சொன்ன விஷயமும் 4வதுல சொன்ன விஷயமும் 5வதுல சொன்ன விஷயமும் என்ன விஷயம்னு சொன்னால் சரியா நெமட்டோடாவில் இருக்கிற இயல்புகள் சரியா. கேட்ட கேள்வி வந்து என்ன? பிளத்தியல் மெந்தஸில் இருக்கிற இயல்புகள். அப்போ ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் சரியா பிள்ளைகள். அடுத்தது 8வது கேள்வி போவோம். பின்வருவனவற்றுள் எக்கணத்தில் தெளிவான தலையாக செயல் மற்றும் துண்டாக்கப்பட்ட உடலமைப்பு முதலில் தோன்றியது சரியா. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரியா துண்டாக்கப்பட்ட உடலமைப்பு உங்களுக்கு எதில் காணப்படுறேன்னு சொன்னால் அனலிலாலையும் ஆத்திரப்போராலையும் மட்டும்தான் காணப்படும் சரியா பிள்ளைகள். தலையாக செயலையும் நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொன்னேன். தலையாக செயலை பாருங்கள், நைடேரியாவில் இல்லை, பிளத்தியல் மெந்தஸில் இல்லை, நெமட்டோடாவில் போலியான தலையாக செயல், அனலிடாவில் தெளிவான தலையாக செயல். அப்போ ஆன்சர் வந்து அனலிடா. தெளிவான தலையாக செயலும் அனலிடாவில் தான் முதலாக வந்துச்சு. அதுக்கு பிறகு வர எல்லாத்துலேயுமே தெளிவான தலையாக செயல் இருக்குது. அங்கே வந்து துண்டாக்கப்பட்ட உடலமைப்பு வந்து மெயினாக இருக்கிறது வந்து ஆத்திரப்போராலையும் அனலிடாலையும். அப்போ 2 ஆன்சரும் வரையிலும் ஆத்திரப்போரா இல்லையே இதில் சரியா. அப்போ ஆன்சர் வந்து 4வது. 9வது கேள்வியை பாருங்கள். மமேலியா வகுப்புக்கு தனித்துவமான அம்சம் பின்வருவனவற்றுள் எது? 9வது கேள்வியை பாருங்கள். இதில் வந்து மமலியா வகுப்பிற்கு தனித்துவமான அம்சம் சரியா. இதுலேயும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த நான் வந்து சூழல், புயம், உடற்போர்வை, வெப்பநிலை சீராக்கம், சுவாசம், புலனங்கங்கள், இனப்பெருக்கம் இந்த மாதிரி நான் பிரித்து போட்டிருக்கேன் சரியா பிள்ளைகள். இதில் வந்து 4 மொத்தம் இது வந்து கோடேட்டாவில் வந்து மொத்தம் 4 வகுப்புகள் இருக்குது. ஒன்று வந்து அம்பீபியா, அடுத்தது வந்து ரெப்டீலியா, அடுத்தது வந்து ஆவேஸ், அடுத்தது வந்து மமேலியா சரியா பிள்ளைகள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசம் என்று பார்க்கக்குள்ள அம்பீபியாவிலேருந்து என்ன சுவாசம்னு சொன்னால் அதாவது நுரையீரல் தோல், அதாவது இப்படி தானே, அதாவது எல்லாத்துலேயுமே சுவாசப்பை வந்துடும் சரியா. எல்லாத்துலேயுமே சுவாசப்பை இருக்குது, சுவாசப்பை ப்ளஸ் தோல், இதுலேயும் வந்து சுவாசப்பை சரியா. அங்கெல்லாம் வந்து வலிக்குரிய குமிழ்கள் காணப்படும் சரியா பிள்ளைகள். அடுத்தது வந்து வலிக்குரிய சுவாசப்பையனை போடுங்களேன். இவர் வந்து அதாவது சுவாச தொகுதி நல்லாவே விரித்து எறிஞ்சிருப்பார். சுவாச தொகுதி ப்ளஸ் பிரிமன் ரகடு, இதுலையுமே மமேலியாலையுமே சுவாச தொகுதி ப்ளஸ் பிரிமென் ரகடு சரியா பிள்ளைகள். முதலாவது வந்து பிள்ளை
அகவெப்பத்தன்மைன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த முதல் ரெண்டுமே புறவெப்ப, அதாவது மாறும் சூழல் வெப்ப குருதியை கொண்டாக்கள். இந்த முதலாக்கள் ரெண்டுமே மாறும், இவங்க ரெண்டுமே மாறாது. சரியா? அப்போ அதுவுமே சிறப்பானது இல்லை. 4 அறைகள் கொண்ட இதயம் அதுவுமே சிறப்பானதில்லை. இதில் வந்து 3 அறைகள், இதில் வந்து 4, இதுலேயும் வந்து 4, இதுலேயும் வந்து 4. முளைச்சுரப்பிகள் சரி, அகக்கருக்கட்டல் எல்லாமே அகக்கருக்கட்டல். அப்போ இது வந்து பிள்ளை. அப்போ ஆன்சர் வந்து 4வது. சரியா பிள்ளைகள்? 10வது கேள்வியை பாருங்கள். பறவை விமானத்துக்கு ஏற்றவாறான எந்த அம்சங்களை கொண்டு காணப்படுகின்றது? இது டிரெக்டாக சொல்லலாம். உயர் அனுசேபம் மற்றும் கெரட்டின் கொண்ட செதில்கள். இது கூற்று வந்து சரி, ஆனால் விமானத்துக்கு அது வந்து பிள்ளை. சுவாசப்பை மற்றும் மாறா வெப்பநிலை உள்ள விலங்குகள் பிள்ளை. மென்மையான உடல் மற்றும் காற்றுக்குழிகளை கொண்ட எலும்புகள் சரி. விருத்தி அடைந்த பற்கள் மற்றும் பிரிமின் ரகடு பிள்ளை. 5வது வந்து பிள்ளை. சரியா பிள்ளைகள்? அப்போ 10வதுக்கு வந்து 3வது ஆன்சர். 15வது கேள்வியை பாருங்கள். ஐயாறை சமச்சீரை கொண்ட அங்கிகள் உள்ள கணம் பின்வருவனவற்றுள் எது? ஐயாறை வந்த எக்கைனோடோமேட்டா, ஐயாறை எக்கைனோடோமேட்டா, ஆரை சமச்சீர் நைடேரியா. சரியா பிள்ளைகள்? இது ரெண்டையுமே பாடமாக்கினீங்கன்னா சரி. 12வது பாருங்கள். மொலஸ்காக்களில் வருகிகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? சரியா? வருகிகள்னு சொன்னால் இப்படி ஒரு சின்ன இது வந்து காணப்படும். இது வந்து உணவு உண்ணலுக்காக தான் பயன்படுத்தப்படும். இதுக்கு விளங்கப்படுத்துறதுக்குன்னு வேறு எதுவுமே இல்லை. வருகிகள் காணப்படும், அது உணவு உண்ணலுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளைகள்? நகர்வு இல்லை, வாயு பரிமாற்றம் இல்லை, உணவு உண்ணல் சரி. சரியா பிள்ளைகள்? இதை நீங்கள் என்ன சரி, அவங்களுக்கு டவுட் என்னென்ன கேளுங்க. அந்த அட்டவணையை நீங்கள் அதாவது ஒவ்வொரு தொகுதி மாதிரியும் என்னென்ன வரும் என்னென்ன வராது அப்படி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தொகுதியாகவே போட்டு படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 13வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த கணங்களில் மூடிய இரத்த ஓட்ட அமைப்பு காணப்படுகின்றது? முதலாவது விஷயம், கோடேட்டாவில் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து மூடிய சுற்றோட்ட தொகுதி தான் காணப்படும். சரியா பிள்ளைகள்? கோடேட்டாவில் வந்து மூடிய சுற்றோட்ட தொகுதி தான் காணப்படும். அப்போ கோடேட்டா வந்து சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நெமேட்டோடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா, அனலிடா. அதில் வந்து அனலிடா, ஆத்ரோபோடா. சரியா பிள்ளைகள்? அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா இந்த 3லையுமே எங்களுக்கு வந்து மூடிய இரத்த ஓட்ட அமைப்பு தான் காணப்படும். அப்போ ஆன்சர் வந்து மொலஸ்காவில் வராது. சரியா? ஆத்ரோபோடா சரி, அனலிடா சரி, கோடேட்டா சரி, எக்கைனோடோமேட்டா பிள்ளை. ஆத்ரோபோடாலையும் வராது, மொலஸ்காலையும் வராது. ஆத்ரோபோடாலையும் வராது, அனலிடாலையும் வராது. அனலிடாவில் வரும், மொலஸ்காவில் வராது, நெமேட்டோடாவில் வராது. அப்போ ஆன்சர் வந்து 4வது. சரியா? மூடிய இரத்த ஓட்டம். சரியா பிள்ளைகள்? 14வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் தொண்டைக்குரிய பிளவுகள் முக்கிய கணம். இது வந்து கோடேட்டா. இதில் விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. கோடேட்டாவில் காணப்படுற சிறப்பியல்புகளை இதுவும் உண்டு. சரியா பிள்ளைகள்?